ஃபிஷிங் பண்ண போகலாமா? எல்லாமே நம்மளே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணலாம். பக்கத்தில் மரத்துலேருந்து குச்சி உடச்சிக்கிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபிஷிங் ராட். அடுத்து இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் ஹூக்கு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த த்ரெட்டை வந்து இந்த குச்சியில் வந்து கட்ட போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபிஷிங் ராட். இதை வச்சு தான் நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம். நான் அந்த ராடுக்கு வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டு போகிறோம். அதான் வந்து நம்மளுக்கு அதை கண்டிக்காமல் இருக்கும். இதுதான் தடி. இதுதான் ஃப்ளோட் ஆகும். ஹூக்குக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் கட்டுவோம். மண்புழு பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம். ஹூக்கு கொஞ்சம் கிட்டக்க வந்து ஒரு இது கட்டுவோம், வெயிட் கட்டுவோம். அதனால தான் ஹூக் வந்து கொஞ்சம் உள்ளே போகும். அடுத்து ஹூக்கை நல்லா கட்டிட்டு டைட்டாக நாட் போட்டு நம்ம வந்து மண்புழு வச்சு எப்படி ஃபிஷிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா மண்புழு இந்த மாதிரி வச்சுட்டு பார்ப்போம் இன்னைக்கு என்ன மீன் மாட்டுதுன்னு. குட்டி ஜிலேபி மீன் மாட்டிருக்கு. ரொம்ப குட்டியாக இருக்கு பாருங்க. இதான் ஃபஸ்ட்டு மாட்டின மீன். அதை நம்ம வந்து பாட்டில் கொண்டு வந்திருக்கோம். அந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் விட்டுடலாம். அடுத்து என்ன மீன் மாட்டுது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி மீன். இது நேம் சரியா தெரியல. சைடில் வந்து கொடுக்க மாதிரி இருக்கும். கிளிக்குதான் கையை. இது ஒரு ஜிலேபி தான். அடுத்து பெரிய ஃபிஷ் மாட்டுச்சு. என்ன ஃபிஷ்ன்னு பார்க்கலாம். இது வந்து பைலட் ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. எல்லா மீனையும் எதுக்காக பிடிச்சோன்னா கிணத்துல விடுறதுக்காக தான் பிடிச்சோம். இப்போ கிணத்துல தான் விட போகிறோம். ஒரு பெரிய மீன், ஒரு 4 குட்டி மீன் எல்லாத்தையும் கிணத்துல விட்டுடலாம்.